தமிழ் மொழி போராட்டத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்த ஏதாச்சும் ஒரு போராட்டத்த நீங்க பார்த்திருக்கீங்களா? மொழி போராட்டத்த பார்த்திருக்கீங்களா? அது தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்குது. அப்படி இப்படின்னு பயங்கரமா திருமதி கனிமொழி அவர்கள் எழுதி குடுத்தத மனப்பாடம் பண்ணி பேசிட்டாங்க. திமுக எம்பி கனிமொழி பேசுவதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டும் என்றும், தியாகம், கல்வி, மொழி, போராட்டம் குறித்து பேச திமுகவிற்கு சம்பந்தம் இல்லை எனவும் இளம்பெண் ஆவேசமாக பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா, பாராளுமன்றத்துல திருமதி கனிமொழி அவர்கள் சில விஷயங்கள பத்தி பேசியிருந்தாங்க. குறிப்பா கேந்திரிய வித்யாலயால நடக்கக்கூடிய ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒண்ணு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழர்கள், தமிழ் மொழி போராட்டத்த பத்தி பேசியிருந்தாங்க. தியாகத்த பத்தி பேசியிருந்தாங்க. இப்ப இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. திமுகல இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கணுமே! என்ன தகுதியில இவங்க பேசுறாங்கன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள இந்த திமுக காரங்களுக்கும், அ திமுக குடும்பத்த ஆதரிக்கக்கூடிய சில ஆதரவாளர்களுக்கும் சில விஷயத்த கிளியர் பண்ணணும். அதுல முக்கியமான விஷயம், தமிழர்களுடைய போராட்டம், தமிழ் மொழி போராட்டத்துல நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்த ஏதாச்சும் ஒரு போராட்டத்த நீங்க பார்த்திருக்கீங்களா? மொழி போராட்டத்த பார்த்திருக்கீங்களா? அது தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்குது. அப்படி இப்படின்னு பயங்கரமா திருமதி கனிமொழி அவர்கள் எழுதி குடுத்தத மனப்பாடம் பண்ணி பேசிட்டாங்க. சரி, நாங்களும் அதே கேள்விய திருப்பி கேட்கிறோம். தமிழர்களுடைய போராட்டத்துல ஈழத்துல 1,50,000 தமிழர்கள கொல்லும்போது உங்க அப்பா உட்கார்ந்து காப்பி தானங்க குடிச்சிட்டு இருந்தாரு. எத்தன சீட்டு தருவீங்க? அத பத்தி ஒரு கவலையே இல்லாம, அப்புறம் எல்லாத்தையும் மறக்கடிக்கிறதுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருந்தாரு. அது எப்படி? தலைமாட்ல ஒருத்தங்க, கால் மாட்ல ஒருத்தங்க, ஏர் கூலரு, பெட்டு இதுக்கு பேரு ஒரு உண்ணாவிரத போராட்டம். அங்க அந்த கொலையெல்லாம் நிக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதத்த கைவிட மாட்டேன் அப்படின்னு, சொகுசா ஒரு உண்ணாவிரத போராட்டத்த இருந்தாரே உங்க அப்பா. ஐய்யய்யோ! அதெல்லாம் நாங்கலாம் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். நீங்க தமிழ் மொழி போராட்டம், தமிழர்கள் போராட்டத்தெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி திமுகவுடைய வரலாறு, நம்ம அப்பா என்ன பண்ணாரு? நம்ம அப்பா தமிழ் மொழி போராட்டத்துலலாம் அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் அங்க 1,50,000 பேர கொன்னு குவிக்கும்போது நம்ம அப்பா என்ன பண்ணாரு? அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் திருமதி கனிமொழி அவர்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீரவசனம்லாம் அதாவது திமுகக்கு சம்மந்தமே இல்லாத வீரவசனத்தலாம் நீங்க பாராளுமன்றத்துல பேச மாட்டீங்க. அதுலயும் முக்கியமா திருமதி கனிமொழி அவர்கள் தியாகத்த பத்தி பேசியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. தியாகம்னு அப்படின்னு என்னன்னு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தமிழ்நாட்டுல இருந்து சுதந்திர போராட்டத்திற்கு நெறைய தியாகிகள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. உண்மை. அத நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம். அதுல மறுப்பே கிடையாது. நெறைய தியாகிகள் இங்க இருந்து இருக்கிறாங்க. உங்க மாநிலத்துலலாம் இருந்து இருக்கிறாங்களா? அதனால உங்களுக்கு தியாகத்த பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்களே. தமிழ்நாட தாண்டி இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் தெரியல அப்படின்னா, சிலருடைய பேர நானே சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வீர சாவர்கர பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பகத்சிங்க பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வீர சிவாஜிய பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் மேல நீங்க ஒரு கூட்டணியில இருக்கிறீங்களே, ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த இந்தி கூட்டணி, அதாவது அவங்க குடும்பத்துக்கே வச்சிருக்கிற பேரு காந்திங்கிற பேரு. அந்த காந்தி எந்த ஊர்ல பிறந்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? குஜராத்ல தான் அவரும் பிறந்தாரு. அதனால தியாகிகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்த மாநிலத்த பத்தி கேட்காதீங்க. நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய தியாகிகள பத்தின விஷயத்த கல்வியில முதல்ல கொண்டு வர பாருங்க. அத விட்டுட்டு உங்க அப்பாவோட வரலாறு, பெரியாரோட வரலாறு இதெல்லாம் நீங்க கல்வியில திணிக்க பார்க்குறீங்களே, என்னைக்காவது நம்மளுடைய தியாகிகளுடைய எல்லாருடைய வரலாறையும் தமிழ் பாட புத்தகத்துல கொண்டு வரணும்னு எண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கல்விக் கொள்கையை நீங்க கொண்டு வந்தீங்களா? இதெல்லாம் கொண்டு வந்துட்டு நீங்க தியாகம், உழைப்பு, நியாயத்த பத்திலாம் பேசலாம். சரிங்களா? அதுலயும் முக்கியமா தியாகத்த பத்தி பிஜேபி காரங்கள்ட்டயும், ஆர்எஸ்எஸ் காரங்கள்ட்டயும் திமுக காரங்கலாம் பேசவே கூடாது. ஏன்னா தியாகத்த பத்தி பேசவே கூடாத, அர்த்தமே தெரியாத ஆட்கள் திமுக காரங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கேந்திரிய வித்யாலயா பள்ளிய பத்தி பேசியிருந்தீங்க. கேந்திரிய வித்யாலயா பள்ளியில தான் நானும் படிச்சேன். நீங்க சொல்ற மாதிரி அங்க ஸ்டூடண்ட்ஸ் போய் மனு குடுத்து, கோரிக்கை வச்சு, தமிழ் படிக்க எங்களுக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அங்க ஒரு தமிழ் டீச்சர் கிடைச்சா தமிழ் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்றீங்களே. கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பேரையே உங்களால பாராளுமன்றத்துல ஒழுங்கா சொல்ல முடியல.
நீங்க வந்து அங்க நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எந்த அடிப்படையில தைரியமா இப்படி பேசுறீங்க? நானும் கேந்திரிய வித்யாலயால தான் படிச்சேன். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அங்க கிடையவே கிடையாது. அங்க தமிழ் சொல்லிக் குடுப்பாங்க, ஹிந்தி சொல்லிக் குடுப்பாங்க, பிரெஞ்சு படிக்கிறவங்க பிரெஞ்சு படிக்கலாம், ஸ்பானிஷ் படிக்கலாம். இந்த மாரி நெறைய லாங்குவேஜஸ் அங்க படிக்கலாம். ஆனா உங்களுக்கு இந்த பிரெஞ்சு, ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ் எல்லாம் படிக்கிறத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி அத படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல. அதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹிந்தி படிச்சுட்டாங்க அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொல்லக்கூடிய எல்லா திட்டத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. ஸ்டூடண்ட்ஸ் பக்கம் வந்து பிரதமருடைய கவனம் வந்து ஈர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுடைய பாட்ஷா நீங்க வந்து அங்க ஒண்ணு பேசுவாங்க, நீங்க இங்க அத திருச்சு சொல்லுவீங்க தெரியுமா? அதெல்லாம் இங்க பலிக்காதுல்ல. அதனால எப்படி நீட் எக்ஸாம்க்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்லலாம் வந்து கோடி கோடியா டொனேஷன் வாங்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு நீட் எக்ஸாம் வந்துருச்சு. அதுக்கு நீட் பேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூப்பாடு போட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த ஹிந்தி திணிப்பும். ஹிந்தி படிச்சு பிரதமர் சொல்றதெல்லாம் டைரக்ட்டா அந்த மக்களே கேட்டுக்கிட்டாங்கன்னா, நீங்க போடுற இந்த ஆக்டிங் டிராமாலாம் மக்கள்ட்ட பலிக்காதுங்கிறதுக்காக, இப்ப ஹிந்தி திணிப்புன்னு ஒரு நாடகத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து மத்த மொழிய பத்தி பேசுறதுலலாம் படிக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியாவ சார்ந்த ஒரு மொழிய படிக்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. தமிழ் மொழி அங்க கற்றுக் கொடுக்கப்படுது. விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக அந்த மொழிய படிக்கலாங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன். ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கூல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நடத்துறீங்களே தமிழ்நாட்டுல எத்தனையோ ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்ஸ். அங்கெல்லாம் தமிழ் மொழியில பேசினாலே அபராதம் விதிக்கிறீங்களாமே. அதெல்லாம் என்னங்க நியாயம்? நீங்க மட்டும் உங்க ஸ்கூல்ல அபராதம் விதிச்சிருவீங்க தமிழ்ல பேசினா. ஆனா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஹிந்தி திணிக்க கூடாது, ஹிந்தி சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இந்த நியாயமே புரியல. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு பிள்ளைங்களை நீங்க வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறீங்களே, வெளிநாட்டுல என்ன தமிழ் வழி கல்வியா சொல்லி கொடுக்குறாங்க? சும்மா வாய் இருக்குதுன்னு கதையா அளக்காதீங்க. கதை அளக்கிறது திமுக குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் ஒரு நியாயமா நீங்க பாராளுமன்றத்துல போய் கர்ஜனை குரலா பேசுறது அப்படிலாம் நீங்களே பில்டப் பண்ணிட்டு அங்க போய் பேசுங்க. ஆனா நியாயமா பேசுங்க. திருமதி கனிமொழி அவர்களும் திமுக ஆதரவாளர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இது நம்ம கட்சிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தியாகம், அதுக்கப்புறம் கல்வி கொள்கை, நமக்கு பாதி பேருக்கு அங்க கல்வியே கிடையாது. அதனால நீங்க கல்வி கொள்கை, தமிழ் போராட்டம், தமிழர்கள் போராட்டம் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வரலாறை பத்தி தெளிவா ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு 100 வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கனிமொழி அவர்களுக்கும் திமுக காரங்களுக்கும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.